நான் மாணவனா இருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. குறிப்பாக 1960s முதல்ல லாயோலா கல்லூரியில் இருந்தேன். அதுக்கப்புறம் பிரசிடென்சி கல்லூரியில் MA படிக்கும் பொழுது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. இதை சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னால திமுகவை அதிகமாக கவர் பண்ண மாட்டாங்க. அதாவது அதை பத்தி கவர் பண்ணலன்னா தான் அது வளராது என்ற நோக்கத்துடன் ஒரு எதிர்ப்பு பொசிஷன் இருந்து ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து ஊடகங்கள் இந்த திமுக இயக்கத்தையும் திராவிட இயக்கத்தையும் கவர் பண்றதுல அதுதான் அவங்களுடைய அப்ரோச். கிட்டத்தட்ட எல்லாம் இந்து பத்திரிகை கூட விதி விலக்கு என்று சொல்ல மாட்டேன் அன்னைக்கு, அந்த நேரத்தில் உண்மையை சொல்ல வேண்டும். ஆனா அந்த ஹிந்தி எதிர்ப்பு அந்த பெரிய ஒரு மக்கள் இயக்கம் நடந்தும் பொழுது அண்ணா, கலைஞர் பல பேர் அதுல முன்னால இருந்து நடத்தினாங்க. அது தவறாக ஹிந்தி எதிர்ப்பு என்று சொல்றது ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு. அது கிளியராக தான் அன்னைக்கு சொன்னாங்க. ஹிந்திங்கிற மொழிக்கு வெறுப்பு இல்லை, ஹிந்தியை திணிக்கிறதுனாலதான் அந்த எதிர்ப்பும் வெறுப்பும் ஏற்படுகிறது என்ற தெளிவான விஷயம் அன்னைக்கு புரியவில்லை. நேஷனல் இதுக்கு எல்லா ஹெட்லைன்ஸ்லயும் ஆன்டி ஹிந்தின்னு தான் வரும். அது பல பேர் பல தலைவர்கள் அதை விளக்கம் கொடுத்தா கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க. கவரேஜ் ரொம்ப புவரா இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, மேற்கு வங்கத்துல லெப்ட் ஃப்ரண்ட் ரூல் இருக்கும்போது வியட்நாம், அமெரிக்காவுடைய வியட்நாம் பெரிய எதிர்ப்பு வரும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள், ப்ரொசஷன் நடத்தாங்க. அன்னைக்கு ஹெட்லைன் என்ன வரும்னா ஆங்கில பத்திரிகையில, குறிப்பாக அங்க இருக்கிற பத்திரிகைகள் பேர் நான் சொல்லல, அது எப்படி டிராபிக்கை ஹால்ட் பண்ணுது, மக்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்குது, அதுதான் வரும். பிரச்சனையே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1964, 65 வரைக்கும் பெரிய அளவுக்கு கவரேஜ் இருக்காது. ஆனா அந்த ஹிந்தி எதிர்ப்பு இது ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்டாக மக்கள் பெரிய அளவுக்கு வந்ததுனால கவரேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு.